மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினத்தில் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடிகால் ஆற்றின் கரையோரம் உள்ள டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எனினும் மக்களின் கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து கடையை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலைவாசலில் இணைப்பு சாலை கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். தலைவாசல் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் இணைப்பு சாலை கேட்டு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அப்பகுதியில் கட்சி நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சூழ்ந்து கொண்ட மக்கள் இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே கார் மீது டெம்போ லாரி மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். நெல்லை கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பாதை மாறியது. அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனம் கார் மீது வேகமாக மோதியது. இதனால் கார் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 பேர் பலத்த காயமடைந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக 1,62,814 ரூபாயை வழங்கியுள்ளனர். புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருவது வழக்கம். ராமநாத சுவாமி கோயில் மற்றும் அதனுடைய உபகோயில்களான பத்ரகாளி அம்மன் கோயில், நம்புநாயகி அம்மன் கோயில், ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், சீதா தீர்த்தம் உள்ளிட்ட கோயில்களில் இருந்த உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கையாக 1,60,62,814 ரூபாயும் 63 கிராம் தங்கமும் 8 கிலோ 150 கிராம் வெள்ளியும் வழங்கியிருப்பதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை வேட்டையாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூக்கால் துறை பகுதியில் கும்பல் ஒன்று கடமானை வேட்டையாடியிருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய வனத்துறையினர் கூக்கால் துறைக்கு வந்து தங்கி தனியார் தோட்டங்களுக்கு கூலி வேலைக்கு சென்று வந்த கடம்பூரைச் சேர்ந்த பிரகாஷ், குமார், சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 35 கிலோ மான் இறைச்சியையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு பிசியோதெரபி பயிற்சி வழங்குவதாக கூறி 13 சவரன் நகையை திருடிச் சென்றவரை காவலர்கள் கைது செய்தனர். ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே கூரைப்பிள்ளையார் கோவில் தெருவில் 85 வயது மூதாட்டி காசியம்மாள் வசித்து வருகிறார். இவருக்கு பிசியோதெரபி செய்வதாக கூறிய நபர் பின்னர் நகைகளை கொள்ளையடித்து சென்றார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் ரகுராமனை கைது செய்து அவரிடம் இருந்து 13 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை செல்லும் சாலையில் வாகன போக்குவரத்து மிகுந்த சாலையை கரடி ஒன்று மின்னல் வேகத்தில் கடந்து சென்றது. கரடி கடந்து சென்றபோது அப்படியாக வந்த டிப்பர் லாரியும் எதிரே வந்த காரும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மசனக்குடி முதுமலை சாலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டுமெனவும் மிதவேகத்தை கடைபிடிக்க வேண்டுமெனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மதுரையில் மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் கடையில் பிரத்யேகமாக திருமண பட்டு ஜவுளிக்கென தனி பிரிவு விரிவுபடுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் தங்கம் திரையரங்க வளாகத்தில் இயங்கி வரும் தி சென்னை சில்க்ஸ் கடையில் திருமணத்திற்கென பிரத்யேக பட்டு ஜவுளி தளம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சிவலிங்கம், அவரது மனைவி பத்மா சிவலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடந்தூரில் உள்ள சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து நடனமாடி கோயிலுக்கு வந்தடைந்தனர். காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சில பக்தர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீக்குழியில் நடந்து சென்றனர்.
மதுரை மாவட்டம் கூடல்நகரில் ரயில் விபத்து தொடர்பாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தத்ரூபமான ஒத்திகையில் ஈடுபட்டனர். கூடல்நகர் ரயில் நிலையத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்ட பின்னர் பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது, ரயில்வே தண்டவாளத்தில் சீரமைப்பு பணிகளை எப்படி மேற்கொள்வது, ரயில் பெட்டிகளில் சிக்கிக்கொண்ட பயணிகளை பத்திரமாக மீட்பது போன்ற தத்ரூபமான ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், மருத்துவ குழுவினர், ரெட் கிராஸ் அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் குளத்தேரியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு காரில் வந்த நபர் மீது ஆட்டோவில் வந்த குடும்பத்தினர் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். சிங்காநல்லூரில் பணியாற்றும் புஷ்பராஜ் காரில் கோவை சென்றபோது முன்னால் சென்ற ஆட்டோ ஒன்றை முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது ஆட்டோவை சேதப்படுத்திவிட்டதாக கூறி அதில் பயணித்த முகமது ஆசிக்கும் அவரது மனைவியும் புஷ்பராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் புஷ்பராஜ் காரை எடுத்துக்கொண்டு குளத்தேரி பெட்ரோல் பங்கிற்கு வந்துவிட்டார். பின்தொடர்ந்து வந்த ஆஷிக் குடும்பத்தினர் பெட்ரோல் பங்கிலேயே அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் சுமார் 9.48 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தவரை காவலர்கள் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் ஸ்ரவன்குமார் என்பவர் ராயப்பேட்டையில் ஒருவரின் வீட்டில் சோதனை செய்தபோது போலி 2000 ரூபாய் தாள்கள் வைத்திருந்ததாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக அந்த வீட்டிற்கு சென்ற காவலர்கள் கேரளாவைச் சேர்ந்த ரஷீத் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 9.48 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி 2000 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் நகராட்சியுடன் கீழக்காவதுகுடி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கும்மியடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதால் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தமிழக அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் என்றும், வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி உயரும் என கூறி கீழக்காவதுகுடி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. கொசவப்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திண்டுக்கல், பழனி, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு அவிழ்த்துவிடப்பட்டன. சீரிப்பாய்ந்த காளைகளை சுமார் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் அடக்கினர். போட்டியின் போது மாடுகள் முட்டியதில் 58 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 14 பேர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர் உதயகுமார் மீது பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் 2020ஆம் ஆண்டே ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர் உதயகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இறுதியாக நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 2020ஆம் ஆண்டே உதயகுமார் மீதான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதாகவும், அவர் வெளிநாடுகள் செல்ல எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலக அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றினர். 2021 தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், புதிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் குழுவை உடனடியாக கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி துண்டு பிரசுரம் வழங்கினர். மேலும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தங்களது எதிர்ப்புகளை ஊழியர்கள் பதிவு செய்தனர். தஞ்சையில் தலைக்கவசம் அணிந்து வந்த 50 பெண்களுக்கு விடாமுயற்சி படத்திற்கான டிக்கெட்டை தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் இலவசமாக வழங்கினர். தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை தலைக்கவசம் அணிவதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கினர். காஞ்சிபுரம் அருகே மதுபோதைக்கு அடிமையான கணவரின் தொல்லை தாங்க முடியாததால் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த கீழம்பி பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவர் சென்னை மதுரவாயிலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார்.
இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான கோகுல் என்பவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் கோகுல் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி தினமும் பிரியாவிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பாலுச்செட்டிச்சத்திரம் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், தீப்பெட்டி பண்டல்கள் சேதமடைந்தன. கோவில்பட்டி திட்டங்குளத்தில் இயங்கி வரும் சிட்கோ தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி ஆலையில் திடீரென இயந்திர பகுதியில் தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. இதையடுத்து ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள், தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை கம்பாடி குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பந்தலூர், தேவர் சோலை பகுதிகளில் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் உலா வருகின்றன. இந்நிலையில் கம்பாடி கிராமத்தில் யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் டார்ச் லைட் அடித்து கூச்சலிட்டு யானையை விரட்டினர். யானை ஊருக்குள் உலாவும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் யானை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தாழங்குடா பகுதி வரை 2 கிலோமீட்டர் தூரம் தொலைவிற்கு தென்பெண்ணையாற்றின் கரைகளை பலப்படுத்தப்படக்கூடிய பணி தொடங்கப்பட்டது. தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்ட மக்களுக்கு முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். அவர் முதல்வர் வருவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சென்னையில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்து இருவரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த 19 வயது பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ராயப்பேட்டையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன், அவருடைய நண்பர் தயாளன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் வரக்கூடிய 12ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் காவலில் சிறையில் அடைக்க செங்கல்பட்டு கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். முருகன் மாநாடு நடத்தி நாடகம் போடக்கூடிய திமுக அரசு பழனியில் பக்தர்கள் நீராடக்கூடிய சண்முக நதியில் படித்துறை கூட அமைக்கவில்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனிக்கு பாத யாத்திரையாக சென்ற வானதி சீனிவாசன் தங்க ரதம் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், பழனி கோவிலுக்கு புதிய யானை வாங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் பேச வேண்டும் என்றும் அதற்கு பாஜக உதவும் என்றும் குறிப்பிட்டார். மாநாடு நடத்தி நாங்கள் முருக பக்தர்களோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு நாடகம் நடத்துகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. இந்த படித்துறை அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டின் எந்த கிராமத்தில் இருந்தும் 213 நாடுகளுக்கு அஞ்சல் மூலமாக பொருட்களை அனுப்பலாம் என்று தமிழ்நாடு அஞ்சலக பன்னாட்டு தொடர்பு அதிகாரி கல்யாணி சுந்தரி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்றுமதி கண்காட்சி மற்றும் ஏற்றுமதியாளர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் திரளான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்யாணி சுந்தரி, தொழில் முனைவோர் அஞ்சலக சேவை மற்றும் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். USA, UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர், துபாய், மலேசியா எல்லா நாடுகளுக்குமே போயிருக்கு. எங்ககிட்ட இருந்து 213 கண்ட்ரிகளுக்கு எங்ககிட்ட இருந்து அனுப்பக்கூடிய வசதி இருக்கு. பிரைவேட் கொரியர்ஸ் கிட்ட அந்த வசதி கிடையாது. விடாமுயற்சி படம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நடிகை நயன்தாரா பதிலேதும் அளிக்காமல் நடந்து சென்றார். கோவா செல்வதற்காக 2 மகன்களுடன் நடிகை நயன்தாரா சென்னை விமான நிலையம் வந்தார். அப்போது விடாமுயற்சி படம் பார்த்தீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். கேள்விக்கு பதிலேதும் கூறாமல் நயன்தாரா நடந்து சென்றார். மேடம், விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு. மேடம், விடாமுயற்சி படம் பார்த்தீங்களா? விடாமுயற்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குன்னூர் சாலையில் வாகனத்தில் அடிபட்ட குரங்கின் அவல நிலையை கண்ட தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயிருக்கு போராடிய குரங்கை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார். ஆனால் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் கோத்தகிரி வனச்சரக அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று குரங்கை காப்பாற்றினார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் செயலை பல தரப்பினரும் பாராட்டியுள்ளனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு மின்னொளியில் தெப்ப மிதவையில் தெய்வானையுடன் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்கச்சப்பரம், தங்கமயில் வாகனம், பச்சை குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.